ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஹோம் குக்கிங்கில் விதமான கம்மலை தான் பார்க்க போகிறோம். இந்த கம்மல் பார்த்திங்கன்னா நான் 20 வருஷத்துக்கு மேலே வச்சுருந்த கம்மலோட கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது எல்லா ஜுவல்லரிலையும் விதவிதமான நகைக்கடைகளில் வாங்கினதாக இருக்கும். அதே நேரம் இது நிறையா சீட்டு போட்டு வாங்கினது, அந்த மாதிரி பல விதமான நகைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா சிங்கிஸ் ஜுவல்லரின்னு இருக்குது, இது ஜோய் ஆல்காஸு, இது கல்யாண் ஜுவல்லரிஸு, இது ரீகல் அப்படிங்கிறது ஜிஆர்டி, இந்த மாதிரி இது ஜோஸ் ஆல்காஸ், இது ஜோய் ஆல்காஸ். அது மாதிரி நம்ம நிறைய நகை கடைகள்லேருந்து வாங்கினா ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்க ஒரு கலெக்ஷன் தான் இருக்குது. இப்போ நம்ம வெறும் இயரிங்ஸ் கலெக்ஷனு, இந்த இயரிங் கலெக்ஷன் மட்டும் இன்றைக்கி என்கிட்ட என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். பல வருஷமாக 25 வருஷம் அந்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கிற இயரிங் கலெக்ஷனு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கிட்ட ஒரே ஒரு இயரிங் மட்டும்தான் இருந்துச்சு, அதுதான் இந்த இயரிங்கு. இப்போ பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அது என்னோடது மட்டும் இல்லை, பசங்களுக்காக நான் சீட்டு போட்டு சேர்த்து வச்ச நகைங்க. அதோட நிறைய நகைங்க கிஃப்ட் கொடுத்த நகைங்கெல்லாம் நிறையா இருக்குது. அதனால தான் பார்க்குறதுக்கு இப்போ நான் எல்லாத்தையும் நான் அப்படியே வச்சுருக்கனால பார்க்குறதுக்கு பெரிய நிறைய இயரிங்ஸ் கலெக்ஷன் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இப்போ ஒரு இயரிங் மட்டும் வச்சுருக்கிறவங்க அப்படி ரொம்ப கஷ்டப்படாமல் ஒரு காலத்தில் உங்களுக்கும் நிறைய இயரிங் சேவ் ஆகும். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு போட்டு வருஷத்தில் எப்படியாவது ஒரு எதோ ஒன்று டிசைட் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம நகை எடுக்கணும்னு சேர்த்து வைங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய இயரிங் வரும். பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு இயரிங் தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா என்னோட ஹெவியான கமலுங்க இருக்கிறதுலே வச்சு ஹெவியான கமலுங்க இதெல்லாம் தான். இது 2 பவுனுக்கு மேலே இருக்கும். இது 1.5 பவுனு, இது 1.25. இது மட்டும் இந்த ஜிமிக்கி மட்டும்தான் கல்யாண் ஜுவல்லரியில் கேரளாவில் எடுத்தது. மற்றது எல்லாமே ஜிஆர்டியில் எடுத்தது. இதுக்கு அப்புறம் இருக்கிற கம்மலுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக 2 கிராமு, 1 கிராமு, 3/4 பவுனு, அந்த மாதிரி 1/2 பவுனுக்குள்ள 1/4 பவுனு, அந்த மாதிரி தான் எல்லாமே கம்மியாக இருக்கும். இது மட்டும்தான் எல்லாமே 1 பவுனுக்கு மேலே இருக்கிற கம்மலுங்க. இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா நான் லேட்டஸ்ட்டாக வாங்கின இயரிங்க. இது டர்க்கி கலெக்ஷனில் வாங்கினது. ஒரு 6 கிராம் இருக்கும் டர்க்கி கலெக்ஷனில் வாங்கினது. இந்த கம்மல் வாங்கிட்டு நான் ஒரு தடவை கூட போடல, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த கம்மல் பார்க்கறதுக்கே. இது லேட்டஸ்ட் டிசைனு. இது டர்க்கி மாடல் அப்படின்ட்டு அந்த டிசைனில் வந்தது. இதெல்லாம் போட்டிங்கன்னா நைட்டெல்லாம் பார்க்கும்போது கில்டரிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்டோன் வைக்காமலே ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு நல்லா ஒரு ஷைன் கொடுக்கும். இது நைட்டெல்லாம் போட்டு லைட் வெளிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஷைன் கொடுக்கும். இப்போ பாருங்கள், எந்த லைட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் கூட டேயில் தான், ஆனால் கூட இது லைட்டாக ஷைன் ஆகிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான். நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா ஷைன் ஆகும். பெரிய இயரிங் நல்லா சூப்பராக இருக்குல்ல. கையெல்லாம் நல்லா ஃபுல்லாக கையிலே பார்த்தாலும் தெரியும் எவ்வளோ பெருசுன்னு. காதில் போட்டால் எவ்வளோ பெருசாக இருக்கும். இது 1.5 பவுன் அளவுக்கு தான் இருக்குது. இது பார்த்தா ரொம்ப பெருசாக ஒரு 3 பவுனு, 2.5 பவுனு அந்த மாதிரி இருக்கும். இது 1.5 பவுன் கூட இல்லை, 1.25 பவுன் தான். இது 1.25 பவுன் அளவுக்கு இருக்கும். இது ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனு. ஒரு 10 கிராம் அந்த மாதிரி தான் இது, ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கும். இது கொஞ்சம் தக்க மாதிரி இருக்கிறனால உள்ளெல்லாம் மெலிசாக தான் இருக்கும். இது நம்ம டெய்லி வேரோ இல்லை நம்ம நைட்டு தூங்கும் போதெல்லாம் போட முடியாது. ஒரு ஃபங்க்ஷன் ஆனால் போட்டுட்டு நம்ம கழட்டி வச்சிடணும். ஒரே ஒரு நாள் தான் நைட்டு போட்டு படுத்தேன். அப்படி படுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் அமைங்கிருச்சு. அப்புறம் இப்படி பண்ணேன், அப்புறம் கரெக்டாகிடுச்சு. இது இந்த மாதிரி ஒரு கூடை டிசைனுன்னு சொல்லுவாங்க, கூடை கம்மல்னு சொல்லுவாங்க. இது கேரளா ஸ்டைலில் இருக்கக்கூடிய கூடை கம்மல். இது மேலே இருக்கிறத நம்ம மாற்றி வேறு எதுலையாவது கூட நம்ம போட்டுக்கலாம். முத்தாக நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய கம்மலுங்க முத்து வாங்கி அந்த முத்துலேருந்து விழுந்துடுறதுனால நான் அந்த முத்து வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ப்ளைனாக வாங்கியிருந்தேன். ஆனால் முத்து இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு முத்து மாட்டல். இது மாட்டலும் 10 கிராம் அந்த மாதிரி வரும். 10 கிராமுக்கு மேலே இருக்குது. இது ஜிஆர்டியில் வாங்கினது. இது ஒரு சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மாடலு. இது வாங்கி பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த மாடல் வாங்கி.
இது பார்த்திங்கன்னா இது வந்து 1/4 பவுன் தான் இந்த இயரிங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு வந்து பீகாக் மாதிரியான ஒரு டிசைனு. பீகாக்கில் இந்த ஃபெதர்ஸில் வந்து கலர்ஸ்லாம் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக வந்து ஒரு அழகான ஒரு ஜிமுக்கா இருக்கும். ஒரு குட்டி ஜிமுக்கா இருக்கும். 1/4 பவுன் தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் இருந்துச்சு. அந்த ஸ்டோன் வந்து கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தால் கூட இந்த இதை போடும்போது ரொம்ப அழகாக தான் இருக்கும். இந்த கமலை போடும்போது அழகாக தான் இருக்கும். ஸ்டோன் மட்டும் நான் கடையில் கொடுத்து போடணும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு டிசைனு. இந்த டிசைனை பார்த்துட்டு நான் டெய்லி வேர் பண்ணுவேன். இதை போட்டதை பார்த்துட்டு நிறைய பேர் இதே மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதே மாதிரி கடையில் கொடுத்து செய்யணும்னு நினச்சாங்க. கமலில் வந்து திருகாணி கிடையாது. பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து திருகாணி கிடையாது. மேலே வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஒரு லீஃப் இல்லைனா ஃப்ளவர்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிசைனில் கீழே மட்டும் குட்டி 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 ஸ்டோன்ஸ் இருக்கும். இதில் வந்து திருகாணி கிடையாது. நம்ம சாதாரணமாக எது வேணாலும் வந்து அமுத்துற ப்ரெஸ் பண்ணுறது எது வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். 18 கேரட் வந்து நகைங்க. இது பார்த்திங்கன்னா நார்மலாக மற்ற நகைங்களை விட இது பார்க்குறதுக்கு வந்து வெள்ளையாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து மீதி வந்து நிறைய சில்வர் வந்து சேர்த்துருப்பாங்க. அதனால் பார்க்குறதுக்கு வந்து வெள்ளையாக இருக்கும். இந்த மாதிரி 18 கேரட் வாங்கும்போது என்ன ஒரு யூஸ்ஃபுல்னா, இந்த மாதிரி மெலிசான செயின்களாம் நம்ம வாங்குறது இந்த மாதிரி 18 கேரட்டில் வாங்கி டெய்லி யூஸ் பண்ணோம்னா இதெல்லாம் வந்து அந்து போகாது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால நம்ம 18 கேரட்டில் வாங்குவோம். அது மாதிரி டைமண்ட் ஜுவல்லர்லாம் நிறையா பார்த்தீங்கன்னா 18 கேரட்டில் இருக்கும். 18 கேரட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டோன்ஸ்லாம் விழுவாமல் கொஞ்சம் நல்லா டைமண்ட்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இது வந்து டைமண்ட் கிடையாது, நார்மல் ஸ்டோன் தான் இதில் இருக்கிறது. இது ரொம்ப நாளாக நான் வந்து டெய்லி ரெகுலர் யூஸ்க்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான். இது வந்து நார்த் இந்தியாவில் வாங்கினது. இது வந்து 2 கிராம் தான் இது. இது இந்த மாதிரி வந்து ஒரு இயரிங்ஸு, ரொம்ப அழகான வந்து ஒரு இயரிங்ஸு. இதுவும் நான் வந்து ரொம்ப நாள் போட்டிருந்தேன். இது பார்த்திங்கன்னா பாரஸ் ஜுவல்லரி அப்படிங்கிற இதுலேருந்து அரக்கோணத்துலேருந்து வாங்கினது. இது வந்து கிஃப்டாக வந்தது. ஒரு 2 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். எவ்வளோன்னு சரியாக ஞாபகம் இல்லை. பார்த்திங்கன்னா சுரேஷ் ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுவும் அரக்கோணத்துலேருந்து வாங்கினது. இது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப பழைய இயரிங்ஸு. ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு பார்த்தா கூட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒரு வித்தியாசமாக இருக்கும், மாடலாக இருக்கும். இது போட்டால் கூட ஃபேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே தொங்குறது இருந்துச்சு. அது வந்து கழண்டு விழுந்துருச்சு. ரொம்ப நாள் போட்டுகிட்டே இருந்தேன். இது கழண்டு விழுந்துருச்சு. இந்த மாதிரி தொங்குறது கழண்டு விழுகிறதுனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி இனிமேல் வாங்கினா இந்த மாதிரி தொங்குறது வாங்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். மெயினாக வந்து ரெகுலர் யூஸ்க்கு இந்த தொங்குறது வாங்கினா வந்து கழண்டு விழுந்துடும். இது வந்து ஒரு 2 கிராம்குள்ளே தான் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். க்யூட்டாக அழகாக இருக்கும். மேலே 3 கல் வச்சு கீழே கல் வச்சு. இது வந்து குழந்தைங்களுக்காக வாங்கினது. ஆனால் அவங்க போடல. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஜிமிக்கி போட மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு முள்ளான ஒரு டிசைன் மாதிரி இருக்குல்ல, இந்த டிசைன் வந்து படுக்கும் போதெல்லாம் குத்தும். அதனால் இந்த கமலை அவங்க போடவே இல்லை. அது ரொம்ப நாள் அப்படியே வச்சுட்டே இருந்துட்டு நான் தான் அது மேலே இருக்க ஸ்டட்டு மட்டும் எடுத்து நான் போட்டுப்பேன் நான். பார்த்தீங்கன்னா ஜோய் அல்காஸில் வாங்கினது. இது வந்து ஒரு 2 கிராம்குள்ளே தான் வரும். அது சின்ன இயரிங்ஸில் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். டெய்லி யூஸ்க்கெலாம் நம்ம சூப்பராக போட்டுக்கலாம். மேலே இருக்க ஸ்டட்டு மட்டும் கூட போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ குட்டி ஜமிக்கி. இது 1 கிராம்குள்ளே தான் இருந்துச்சு. இதோட மேலே வந்து இயரிங்ஸ் இருந்துச்சு. கீழே வந்து எல்லாமே 2 ஜிமிக்கி இருந்துச்சு. இதில் வந்து மேலே இருக்கிற ஸ்டட்டு எங்கே வேறு ஏதாவது பாக்ஸில் வச்சுருக்கனா இல்லை என்னன்னு தெரில. அதே நேரம் வந்து இந்த ஜிமிக்கியும் இன்னொன்று வந்து எங்கே இருக்குன்னு தெரியலை. அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்க்குறனால நான் இப்போ தான் பார்க்குறேன் இப்படி ஒரு ஜிமிக்கி நம்மகிட்ட இருக்குதுங்கிறது. அந்தளவுக்கு வந்து வச்சுருக்கோம். இதெல்லாம் கிஃப்ட்டு வந்தது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, இது மட்டும் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா செயினில் வந்து ஒரு டாலர் மாதிரி நான் போட்டுக்குவேன். நான் சூப்பராக இருக்கும்ல, செயினில் ஒரு குட்டியான ஒரு டாலர் மாதிரி போட்டுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப பழைய கமல். என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி எடுத்த கமலுங்க. எவ்வளோ பழைய கமல் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனாக இருக்குது. அதனால் பார்க்கறதுக்கு இப்போவும் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக நியூ மாடல் மாதிரி அழகாக இருக்குது. இந்த மேலே இருக்க ஸ்டட்டை மட்டும் ரொம்ப நாள் நான் போட்டுகிட்டே இருந்தேன். நான் டெய்லி யூஸ்க்கு பண்ணுவேன். இந்த கமல் வந்து ஒரு ஆர்ட் ஷேப்பில் கீழே வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி இருக்குது. இது 2 கிராம் தான். இதுவுமே வந்து ஒரு 18 கேரட் கோல்டு தான்.
பின்னாடி வந்து திருகாணி கிடையாது. என்னோட பசங்களுக்கு தான் மொட்டை அடிக்கும் போது இதுவும் கிஃப்டாக வந்த ஒரு கம்மல் தான் இது. அதே மாதிரி இது வந்து மேலே இருக்க மாடல் இதெல்லாம் வந்துட்டு இந்த மாட்டில் வந்து ஒரு 1/2 பவுனுக்குள்ளே தான் வரும். இந்த ஃபுல் மாட்டில் ஒரு 1/2 பவுனுக்குள்ளே தான் வரும். இந்த மாட்டில் எடுத்துகிட்டு வந்து ஒரு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நான் ஒரு எவர் கிரீன் மாடல் மாதிரி தான். இந்த வந்து ஃப்ளவர்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்மேட் மாதிரி இருக்குது இதெல்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கம்மல் என்னோட 2 பொண்ணுங்களுக்கும் வந்து ஒரு கிஃப்ட் கம்மல் தான் இது. மொட்டை அடிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இது ஒரு வித்தியாசமான யூனிக்கான சைஸாக ஒரு டிசைன்ஸாக இருக்குது. இதோட எல்லாமே ஒரு ஹேண்ட்மேடு மாதிரி நல்லாயிருக்கு. அவ்வளோவா யூஸ் பண்ணவே இல்லாதனால வந்து புதுசாகவே அப்படியே இருக்குது. இது வந்து 2 கிராம் தான் வருது. இதுவும் லேட்டஸ்ட்டாக எடுத்த ஒரு கம்மல் தான் இது. இது டெய்லி யூஸ் பண்ணுவேன், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரம் மாடலாகவும் இருக்கும், டெய்லி யூஸ்க்கு நல்லாவும் இருக்கும். ஆன்டிக் லுக்கில் இருக்கும். இது வந்து ராஜ்கோட் டிசைன் அப்படி சொல்லுவாங்க. இந்த ராஜ்கோட்டில் இருக்கிற டிசைன்ஸு. இது கீழே வந்து ஃப்ளவர் ஷேப்பில் இந்த கம்மல் இருக்கும். இது வந்து ஒரு லாங் ஹியரிங்ஸ், எவ்வளோ பெருசு லாங்காக இருக்குது பார்த்தீங்களா. மேலே இருக்கிறது மட்டும் வந்துருச்சு. இது வந்ததை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா டெய்லியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 18 கேரட் வந்து கோல்டு தான். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் போட்டோம்னா. ஆனால் உடஞ்சி போனது ஒன்று தான் இருக்கிறது அந்த மாதிரிலாம் நான் இதில் வந்து வச்சுருக்கேன். இல்லை இது வந்து ஜிஆர்டியில் வாங்கினது. இதே மாதிரி வந்து ஒரு நெக்லஸ் வச்சுருந்தேன். அந்த நெக்லஸ்க்கு மேட்சிங்காக இந்த இயரிங் நெக்லஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இயரிங் எடுத்தது. அந்த நெக்லஸ் மட்டும் இதே மாதிரி ஷேப்பில் இதே மாதிரி டிசைனில் இதுக்கு மேட்சிங்காக இருக்கும். ஆனால் அதனோட இந்த இடத்துல மட்டும் ஒரு காப்பர் கலரில் வந்து மாறிக்கிட்டே வரும். அதனால் அந்த நெக்லஸ் மேட்சிங்காக இந்த இயரிங் எடுத்தேன். ஆனால் அந்த நெக்லஸை வந்து நான் இப்போ மாற்றுறதுக்காக ஸ்கீமில் போட்டு லலிதா ஜுவல்லரியில் நான் கொடுத்துருக்கேன் நான். ஏன்னா வந்து அந்த நம்ம அப்படி பழசு மாற்றும் போது செய்கூலி சேதாரம் இல்லாமல் தரேன் அப்படின்னாங்க. அதனால் லலிதா ஜுவல்லரியில் ஸ்கீம் போட்டிருக்கேன். இப்போ அந்த நெக்லஸ்க்கு மேட்சிங்காக இதை எடுத்துகிட்டு நெக்லஸை மாற்றிட்டேன் நான் இப்போது.